இந்திய மீனவர்களுடைய வருகை என்பது ஈழத்தமிழர்களுடைய பொருளாதாரத்தை கிட்டத்தட்ட அரைவாசி அழித்து விட்டது. இதுவரை காலத்திலே அவர்கள் ஒரு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியாத தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை இழந்த நிலையில்தான் ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக யுத்தம் முடிந்த இந்த 15 ஆண்டுகளில் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிலே அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான அடிப்படை காரணமே இந்திய ரோலர்களுடைய வருகை. அவர்கள் கொண்டு வருகின்ற மடிவலைகள், இங்கே இருக்கின்ற தொழிலாளர்களுடைய எங்களுடைய மீனவ சகோதரர்களுடைய வேலைகளை அறுத்து செல்லுதல், அவருடைய உற்பத்திகளுடைய தொழில் முறைகளை முடக்குதல், கரையிலே கிட்டத்தட்ட 100 மீட்டர் கரை கூட அவர்கள் வந்து சேர்கிறார்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மன வேறுபாடுகள் என்பது குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு கரையோரங்கள் என்பது பெருமளவிலே அது இந்தியாவினுடைய மீனவர்களின் கைகளில் சென்று விட்டதாகவே இருக்கிறது. அதிலும் இந்த புதிய அரசாங்கம் வந்த பிற்பாடு கடற்படையினருடைய நடவடிக்கைகள் எல்லை தாண்டி வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு சிக்னலை வழங்கி அந்த சிக்னலுக்கூடாக அவர்களை திருப்பி விடுதலோ அல்லது அவர்களை தடுத்தலோ அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் தொடர்ந்தும் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கை மண்ணள்ளி போடுகின்ற விஷயங்கள் நடைபெறுகின்றன. இது தொடர்பிலே நெடுந்தீவிலே நேற்றைய தினம் நான் இங்கே நிற்கிற பொழுது பல மீனவர்களும் இரவிரவாக என்னிடம் இந்த முறைப்பாடுகளை சொன்னார்கள். கண்ணீர் விட்டு அழுது தங்களுடைய கதைகளை சொன்னார்கள். தாங்கள் இப்பொழுது 3 மாதங்களுக்கு மேலாக சாப்பிட முடியாமல் உணவுக்கு கூட ஒரு வழியை தேட முடியாமல் இருப்பதாக குறிப்பிட்டார்கள். அதிலும் அவர்கள் சொன்னார்கள், முந்தைய ஒரு முறை இருந்தது 3 நாள் அல்லது 4 நாள் தான் இந்திய படகுகள் வருவார்கள், மிகுதி இடைவெளி நாட்கள் இருந்தது. அந்த இடைவெளி நாட்களிலே தங்களுடைய தொழிலை மேற்கொள்ளக்கூடியதாக கொஞ்சமாவது நாங்கள் சாப்பிட்டோம். இப்பொழுது இந்தியாவுடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு தொகுதியினர் வந்தால் பிறகு இன்னொரு பகுதியினர் வருகிறார்கள். ஒவ்வொரு நாளுமே வருகிறார்கள். வெகு நாட்களும் அவர்கள் வந்து தங்களுடைய கடல் வளங்களை அள்ளி செல்லுகிறார்கள், தங்களுடைய தொழில்களை முடக்குகிறார்கள். தாங்கள் வாழ முடியாமல் தற்கொலை செய்யும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக நெடுந்தீவில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள், கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற சகோதரர்கள் மிகவும் கண்ணீரோடும் கவலையோடும் என்னிடம் இந்த விடயங்களை பதிவு செய்து கொண்டார்கள். நான் இது தொடர்பாக அரசாங்கத்தினுடைய தரப்புக்கும் இந்திய தரப்புக்கும் இதனை எடுத்து செல்லவும், இந்தியாவோடு இந்த விடயம் தொடர்பிலே ஒரு நியாயமாக எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலான ஒரு வழிமுறை தொடர்பில் நாங்கள் அதிகமாக தொடர்ந்தும் இதனை அழுத்தம் கொடுத்து செயல்படுத்துவோம்.